எனக்கு செட்டிநாடு ஸ்பெஷல் கல்கண்டு வடை தான் பண்ணியிருக்கேன். இதுதான் டாப்பு குக்கு டூப்பு குக்கில் சுஜாதா அவங்க செஞ்ச ரெசிபி. இந்த கல்கண்டு வடை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் அளவு உளுந்து எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கிறேன். இது ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊறினா போதும். ஊறினதுக்கு அப்புறமேட்டு இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை அரைச்சிக்கலாம். நல்லா இந்த மாதிரி தான் அரைக்க முடியும். ஃபஸ்ட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் எவ்வளோ அரைக்க முடியுதோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு தான் அரைக்க முடியும். இப்போ 1 கப் உளுந்துக்கு நான் 3/4 கப் அளவு கல்கண்டு சேர்த்துருக்கேன். டைமண்ட் கல்கண்டு எடுத்திருக்கேன். தண்ணி சேர்க்காமல் அந்த கல்கண்டை சேர்த்து அரைச்சிக்கலாம். கல்கண்டிலேருந்து அந்த வர தண்ணியே இதுக்கு சரியாக போகும் அரைக்கிறதுக்கு. இது கூட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன். மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கிறேன். மொத்தமாகவும் கல்கண்டை போட்டுறக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும். மொத்தமாக போட்டால் ரொம்ப தண்ணி ஆயிரும். இந்த மாதிரி அரைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் போட்டு அரைச்சா ஒரு 3 தடவை போட்டு அரைச்சிக்கிட்டேன். அரைச்சி இதை பவுலில் மாற்றிட்டு இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அப்புறம் 2 ஏலக்காயை நல்லா தட்டி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாவு நல்லா இந்த அளவுக்கு இருக்கணும், இந்த பக்குவத்தில் இருக்கணும். நம்ம வடை போடுற மாதிரியே தான், உளுந்த வடை போடுற மாதிரி தான் இருக்கணும். அந்த கன்சிஸ்டன்சி தான் மெயின்டைன் பண்ணணும். இப்போ நல்லா இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறமேட்டு நல்லா உருட்டிட்டு நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமேட்டு ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். வச்சுட்டு தான் அதை பொரிக்கணும். ஏன்னா கல்கண்டு சேர்த்துருக்கிறதுனால உடனே கருகிரும், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆயிரும். நல்லா 2 பக்கமும் கிறிஸ்பியாக ஆகிற அளவுக்கு நல்லா மாவெல்லாம் உள்ளே வேகணும். அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா ஒரு சூப்பரான கல்கண்டு வடை ரெடி ஆயிரும். இந்த மாதிரி ஷோஸ் மூலியமாக தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ண முடியுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.